இந்த 20வது நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எசபேலின் தீமையான செயல்கள் என்னென்ன என்னென்ன எசபேல் செய்தாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று, இந்த எசபேலினுடைய ஆவி விக்கிரக ஆராதனைக்குள்ளாகி கொண்டு போகிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தாலும் ஆனாலும் அந்த ஒரு சிலை வழிபாட்டுக்குள்ள இல்லை என்ற ஒரு புகைப்படத்தின் மூலமாக இதுதான் இயேசு கிறிஸ்து, இவரையும் தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு புகைப்படத்தின் மூலமாய் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை வணைத்து கொள்ளுகிறது, அழைத்து செல்கிறது. இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு புகைப்படம் இருக்கு என்று சொல்லி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இந்த இஸ்ரவேலின் ஆதிக்கம் தந்திரம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கக்கூடிய ஆகாப்பு யாரை பணிந்து கொண்டானோ பாகாலுக்கு ஒரு விக்கிரக தோப்பை உண்டு பண்ணினாராம். பாகாலுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறது. அப்போ எதைக்குள்ள ஒரு இஸ்ரவேலின் ராஜாவையே எதுக்குள்ள கொண்டு போயிடுச்சுன்னா விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கொண்டு போனது. இரண்டாவது காரியம், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அழிக்கும்படியான ஒரு பெரிய வல்லமையை படைத்தது தான் இந்த எசபேலினுடைய ஆதிக்கம். இன்னைக்கு அநேக நல்ல நல்ல தேவ ஊழியர்களை பிசாசானவன் வலையில பிடித்து வைத்திருக்கிறான். வலு சர்ப்பமாகியே இருக்கிற எசபேலின் ஆதிக்கங்கள் இன்னைக்கு அநேகர் பிடித்து வைத்திருக்கிறது. மிரட்டி இன்னும் ஜீவன் பயத்தை காண்பித்து நிறைய பேர் இன்னைக்கு மிரட்டி வைத்திருக்கிறதை நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். நல்லா தானப்பா ஊழியம் செய்தார்கள், ஏன் இப்படி மாறிவிட்டார்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே பேசக்கூடிய நல்ல தேவ மனிதர்களை இன்னைக்கு எதற்கு விழுந்து விட்டார்கள் என்றால் இந்த எசபேலின் பயமுறுத்துகிற அழிக்க நினைக்கிற அந்த ஆவியைக்காக பயந்து தனக்காக தன் குடும்பத்திற்காக ஆண்டவரை விட்டு விலகுகிற எத்தனையோ பேரை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பொய் சாட்சிகளுக்கு சொல்லுகிற ஒரு ஆவி. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கட்டளையில் யாருக்கு பிறருக்கு விரோதமான பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னாங்க. நாபோத்தை அழிக்கும்படியாக உபவாச நாளை நியமித்து அவனை முன்பாக கொண்டு வந்து இவன் தேவனுக்கு விரோதமாக ராஜாவுக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்று சொல்லி பொய் சொல்ல வைக்க. அப்போ இந்த எசபேலினுடைய ஆதிக்கம் என்ன, நம்மை விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக அழைத்து செல்கிறது. இரண்டாவது காரியம் என்ன, நல்ல தீர்க்கதரிசிகளை அழிக்க நினைக்க, இல்லை தன் வசம் படித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஆவியை உடையவளாய் மாறுகிறது. மூன்றாவது காரியம், பொய் சாட்சிகளை அது நமக்கு முன்பாக வைத்து மாய்மாலத்தை காண்பிக்கிறது. நீங்கள் எதைக்கும் பயப்படாமல் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எசபேலின் ஆதிக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு தோட்டத்தை சுத்திகரிங்கள். கர்த்தருக்காக மிகுந்த கனிகளை கொடுப்போம். God bless you. Amen.